கத்தர் இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் கத்தர் கூட்டி சேர்த்ததுக்காக முதலாவது கத்தருக்கும் விசேஷமாய் சபை போதகருக்கும் ஒருங்கிணைத்த அண்ணா வந்திருக்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையாக தியானம் பண்ணிட்டு வந்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம 5வது வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் எல்லாம் அங்கேருந்து பார்க்குறத பார்த்தா நானும் தாகமாக தானே இருக்கிறேன். ரொம்ப நேரமாக உட்காந்துட்டோம், ரொம்ப கஷ்டத்தில் தாகத்தோடு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் சீக்கிரம் உங்கள் தாகம் தணிக்கப்படும்னு, இல்லையாங்க்கா? ஆமாம், முடிஞ்சதுக்கு பிற்பாடு கண்டிப்பாக உங்கள் தாகம் தணிக்கப்படும். அதற்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை தேவனோடு கூட இந்த நாளில் நாம் ஐக்கியப்படுவதற்காக ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று, ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்ததுனால ஒரு நிமிடம் நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வைத்திருக்கிற அந்த வார்த்தையை தேவ ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு கத்தர் இடைப்படும் ஆண்டவரே. இந்த 5வது வார்த்தை ஆண்டவரே வருடம் முழுவதும் ஆண்டவரே அப்பா அநேக சத்தியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இந்த 7 வார்த்தை இந்த ஆண்டவரே சபைகளில் பேசப்படுகிறது. அதில் ஆண்டவர் அப்பா இந்த 5வது வார்த்தை, இந்த தாகமாக இருக்கிற இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கத்தர் நீர் பேச சித்தம் வைத்திருக்கிற வார்த்தை ஆண்டவரே, எண்ணத்தை கத்தர் எங்களோடு பேச வைத்திருக்கிறது, எங்களோடு கத்தர் இடைப்படுங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் உள்ளத்தில் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை நாம் அறிந்தவர்களாய், சிலுவையில் பட்ட அவருடைய வேதனையை நாம் அறிந்தவர்களாய், அநேக பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவரோ சிலுவையில் அநேக கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்தார். தொடர்ந்து நாம் இந்த வார்த்தைகளின் மூலமாய், நமக்கு முன்பாக பேசினவர்களுடைய காரியங்கள் மூலமாய், வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்திருக்கிறோம். அவரை பார்த்து, ஆண்டவரே நீர்பட்ட அந்த வேதனையின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்வது என்ன, இந்த தாகமாயிருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள இருப்பது என்ன ஆண்டவரேன்னு சொல்லி அவரை பார்த்து நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்தலாமா? நீர் எங்களை மீட்டிருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே மனிதர்களுக்கு கிடைக்காத இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை கத்தர் எங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சிலுவையை நினைத்தவர்களாய் என்னோடு கூட சேர்ந்து இந்த அடியை பாடி நாம் கத்தருக்கு நம் மகிமையை செலுத்துவோம். பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சேர்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சேர்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை நேசித்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தகப்பனையும் துதிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, தேவ ஆவியானவர் ஆண்டவரே, இந்த தாகமாயிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேச சித்தம் வைத்திருக்கிற இந்த வார்த்தையை நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்க அப்பா. உம்முடைய ஆண்டவர் இந்த தாகம் என்ன என்பதையும் அதை நாங்கள் தணிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நாளில் கற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்ம உட்காருவோம். யோவான் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி யோவான் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த தாகமாயிருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு பழக்கப்பட்டதான ஒரு வார்த்தை, நமக்கு தெரிந்ததான ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தை தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு தினந்தோறும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனாலும் அந்த வார்த்தையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதே யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதே யோவானில் 19:28 இயேசு சிலுவையின் பாடுகளில் பார்க்கும்போது தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும், அதே யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமுள்ள ஒரு வார்த்தையாகவும் இயேசு கிறிஸ்து பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம். முதலாவது நம்ம பார்த்த வார்த்தையில் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம், அந்த உணர்வு அது நமக்கு கிடைக்குமா, அந்த தாகம் நமக்கு, அந்த தண்ணி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறாரு. அதே யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அங்கே பார்த்தோம்னா தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தோடு கர்த்தர் கேட்குறத பார்க்குறோம். நம்ம வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த தாகம் அப்படிங்கிறது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன். இது 2 விதமான தாகத்தை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், உணர்ச்சி பூர்வமாக நம்ம உடல் ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு தாகம் இல்லையா. நமக்கு வரக்கூடிய ஒரு தாகம் இந்த மாதிரி வெயிலில் போயிட்டு வந்தால், இப்போ அண்ணா முன்னாடி சொன்ன மாதிரி காரியங்களில் இப்படி போயிட்டு வரும்போது இருக்கக்கூடிய ஒரு உடல் ரீதியான ஒரு தாகம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவங்க எல்லாருக்குமே நியமிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்தும ஆதாயம் பண்ணணுங்கிற ஒரு ஆத்தும தாகம். இப்போ இது ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சரீர ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய தாகம், இன்னொன்று பார்த்தோம்னா ஆத்துமாவை எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமே அப்படிங்கிற அந்த ஆத்தும தாகம். இந்த 2 விதமான தாகம் நமக்கு இருக்குது. ஆனால் வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுமார் 57 முறை வேதத்தில் இந்த தாகம் என்கிற வார்த்தை 57 முறை குறிக்கப்பட்டிருக்குதான். அதில் இப்போ முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6 முறை ஆத்தும தாகத்தை பற்றி குறிக்கப்பட்டிருக்குதான். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்க நமக்கு டைம் ஆகும், நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சங்கீதம் 42 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜீவனுள்ள தேவன் மேலே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறதுன்னு சொல்லி தாவீது சொல்வார். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு ஆத்தும தாகம். அதே போல் சங்கீதம் 63:1 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்வார். அந்த இடத்துல ஒரு தாகம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் யோவான் 6:35 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் கர்த்தர் அந்த ஆத்ம தாகத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதா இருக்கிறார். அதே போல் யோவான் 7:37 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறதா இருக்கிறார். அங்கே ஆண்டவர் அந்த ஆத்ம தாகத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தாகமாக இருக்கிறவர்களுக்கான ஜீவ தண்ணீரை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கடைசியாய் பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 22:17 தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி பருகக்கடவன் சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ விருப்பமுள்ளவனுக்குத்தான் அந்த தாகம் தணிக்கப்படும் இல்லையா. தாகமாக இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம், ஆத்ம தாகத்தோடு அநேகர் இருக்கலாம், தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க அநேகர் இருக்கலாம். ஆனால் அந்த தண்ணீரை வாங்கி பருகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த தாகம் தணிக்கப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது, கர்த்தர் சீசர்களுக்கு போய் ஊழியத்தை செய்யுங்கன்னு சொன்னார், எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஆத்ம தாகம் இருந்திருந்தாலும்
இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை குறித்து தான் இந்த பாடுகளும் இந்த பிரச்சனைகளையும் பார்க்கக்கூடிய அந்த நாட்களில் ஒரு சிலர் வழி விலகி போயிருக்கலாம், ஒரு சிலர் மறுதளிச்சிருக்கலாம், ஒரு சிலர் மரணத்தை கூட சந்திச்சிருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட, ஆனால் ஆண்டவருக்குள்ள கடைசி வரைக்கும் அந்த ஆத்தும தாகம் என்கிற அந்த தாகம் கடைசி சிலுவையின் மணித்துளியில் இருக்கும்போது கூட அந்த தாகம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்பாடி அந்த வசனத்தை வாசிங்க. 19:28. யோவான் 19:28 சின்ன வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். அப்போது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதான ஒரு தாகம் அந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த வேத வாக்கியம் நிறைவேறுச்சா அப்படிங்கிறத முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, தாகமாயிருக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு நம்ம ஏதோ சிலுவையில் தொங்கியிருக்கிறாரு, பாடுபட்டிருக்கிறாரு, அந்த பாடுகள் நிமித்தமாக கர்த்தருக்கு அந்த தாகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அல்ல. ஏன் இதை நான் அந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்னாடி ஆண்டவருக்கு அங்கே கசையடிகளை கொடுத்தாங்க, துன்புறுத்தினாங்க, சிலுவையில் தூக்கிட்டு வந்தாங்க. பிளாத்துவிடத்தில் நேரடியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட கர்த்தருக்கு கிடைச்சிது, ஆண்டவருக்கு கிடைச்சிது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிளாத்துகிட்ட பேசும்போதே சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் தாகமாக இருக்குது, நீ கொடுத்ததுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் கர்த்தர் பேசவே இல்லை, அங்கெல்லாம் தாகமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த சிலுவையினுடைய காரியங்களில், சிலுவையினுடைய பாடுகளில் அவர் அங்கே இருக்கிற போது கடைசியாக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அங்கே சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி. அப்போ தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது என்று பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 22:15. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. இப்போ இந்த வசனத்தை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சங்கீதத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த முழு சங்கீதத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய சிலுவையில் நடந்த அந்த காரியங்களுடைய சாரம்சங்கள் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கும். எனக்கு கசப்பான காடியை கொடுத்தார்கள்னு சங்கீதம் 69:21 வாசிக்கிறோம். அதே போல் 22 சங்கீதம் 22:15 பார்த்தோம்னா, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது அப்படின்னு சொல்லி. இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு அடுத்ததான வசனத்தை வாசிங்க. யோவான் 19:28-29 வாசிங்க. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா, தாகமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அங்கே எல்லாரும் இருக்கிறாங்க, சீசர்கள் இருக்கிறாங்க, பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க. பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்க, அநேகர் சந்தோஷத்தோடு ஒரு சிலர் அங்கே இருந்திருப்பாங்க. இப்பேற்பட்ட காரியம் எல்லாம் அங்கே இருந்தாலும் ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அண்ணா முன்னாடி சொன்ன மாதிரி, இந்த காடி நிறைந்த அந்த பாத்திரத்தில் கடற்காலனை தோய்த்து அவருக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த காடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காடி என்பது ஒரு கிரேக்க ஒரு வார்த்தை. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓஎக்ஸோல் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎக்ஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மீனிங். அதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க, டிரான்ஸ்லேஷனை பார்த்தீங்கன்னா, வினிகர், நம்ம ஊறுகாக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, வினிகர், அதனுடைய மீனிங்கை குறிக்கிறதா இருக்குது. அப்போ இந்த வினிகர், இந்த பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் இதை துவைச்சாங்க அப்படின்னு சொன்னால், அதை கடற்காலனில் இந்த மாதிரி ஒரு பாஞ்சு போல் அந்த தண்ணியில் அதை எடுத்து அந்த காடியை அந்த தண்ணியில் கலந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தண்ணியில் இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் அழிஞ்சு போய் அந்த தண்ணி சுத்தமான ஒரு தண்ணியாக மாறிடும். இது எதற்கு அங்கே வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சேவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது. இது இயேசு கிறிஸ்துக்காக வைக்கப்பட்டது கிடையாது, சேவகர்களுக்காக. ஏன்னா அவங்க நாள் முழுக்க அங்கே வேலை செய்கிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க. அந்த உடல் மரித்து திரும்ப அதை சிலுவையிலிருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் அந்த நாள் முழுவதும் அவங்க வேலை செய்யணும். அப்போ அவங்களுக்கு அந்த காடி அங்கே தேவைப்பட்டது இல்லையா. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த காடியை கடல் காளானில் தோய்த்து அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஈசோப்பு தண்டில் மாட்டி
அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த வசனத்தில் தெளிவாக இருக்குது. அப்போ இந்த ஈசோப்பு தண்டில் மாட்டி அப்படின்னா நம்ம ஏதோ ஜீசஸ் ஃபிலிமில் பார்த்த மாதிரி அவர் கையில் வச்சிருக்கிற அந்த ஈட்டியில் அப்படியே மாட்டி அப்படி அல்ல. ஈசோப்பு தண்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாத்ராகமம் 12:22 வாசிங்க. யாத்ராகமம் 12:22. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து. அப்போ ஈசோப்பு தண்டின் கொழுந்தான அந்த ஈசோப்பு தண்டினுடைய தண்டை, அந்த ஈசோப்பு அந்த இலைன்னு வச்சுக்கலாமா, அதையை நம்ம எடுத்து அந்த பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்படும் போது அந்த இரத்தத்தில் தோய்த்து அதை நிலக்கால்களை பூசணும் அப்படின்னு சொல்லி யாத்ராகமத்தில் மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்ட அந்த வார்த்தை இங்கே நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என்றைக்கோ நடந்த ஒரு காரியம், என்றைக்கோ கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை, அந்த பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஒரு ஈசோப்பு காணப்பட வேண்டும். அந்த ஈசோப்புக்குரிய காரியங்கள் காணப்பட்டால் மாத்திரமே அந்த இடத்துல ரத்தம் சிந்தப்பட, அந்த ரத்தத்தை தோய்த்து அதை அங்கே வைக்கும்போது தான் அந்த பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது அந்த ரத்தம் சிந்தப்படும் போது அந்த ஈசோப்பு தண்டிலை தோய்த்து அதை நாம் அங்கே ஒரு முன்னுதாரணமாய் பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அதே போல் லேவியராகமம் 14 அதிகாரம் 4-6 வசனம் வாசிங்க. லேவியராகமம் 14 4-6 வரைக்கும். லேவியராகமம் 14 4-6. சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட்டார்கள். அப்போ இந்த ஈசோப்பு அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் சுத்திகரிப்பு இருக்குதோ அங்கெல்லாம் இந்த ஈசோப்பு கட்டாயம் இருக்கணும். அப்போ இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்குது அல்லது இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஈசோப்பு தண்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அன்றைக்கு சொன்ன அந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி வேத வாக்கியம் நிறைவேறும்படி கர்த்தர் அங்கே சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய தாகம் ஒரு புறம் சரீர பிரமாணமான தாகமாக இருந்தாலும் இன்னொரு புறம் கடைசி வரைக்கும் ஆத்தும குறித்ததான ஒரு பெரிய ஒரு தாகமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நாம் சபை இந்த தாகத்தோடு நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சபை கிறிஸ்துவை அநேக நேரங்களில் மறந்து போனது. சபை இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகள் கிறிஸ்துவை மட்டுமல்ல சிலுவையை மறந்து போனது, வருகையை மறந்து போனது, ஆடலும் பாடலும் தேடலுமாய் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்குது இல்லையா? இந்த காரியங்களில் இருந்து நாம் நிதானித்து அவருடைய தாகம் என்ன, அந்த தாகத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா, அந்த தாகத்தோடு நாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இந்த தாகத்துக்கு இன்னொரு வார்த்தை வாஞ்சை என்று சொல்லி நாம் சொல்லலாம் இல்லையா? இப்போது நம்மளுடைய வாஞ்சை எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய தாகத்தை கர்த்தர் செய்து முடித்து சிலுவையில் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு அடுத்த வார்த்தை எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் செய்து முடிச்சுட்டார். அந்த ஈசோப்பு தண்டில் என்ன அப்போ பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த இந்த இடத்துல சிலுவையில் கர்த்தர் நிறைவேற்றினதை கூட கர்த்தர் கரெக்டாக பார்க்குறாரு. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் அந்த தாகத்தில் நாம் கரெக்டாக இருக்கிறோமா, அந்த தாகத்தில் நாம் சரியாக இருக்கிறோம். நம்முடைய தாகம் உலகத்தின் மீது இருக்குதா அல்லது ஆத்துமாக்கள் மீது இருக்குதா அல்லது அழிவில்லாத ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக தேவன் மேலே உள்ள அந்த உறவை, அந்த வாஞ்சியை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் மேலே அந்த தாகத்தை நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தாகத்தை, ஆண்டவருடைய தாகத்தை நம்ம அறிந்தவர்களாய் செயல்பட முடியும். நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தாகத்துக்கு நான் தண்ணீர் தருகிறேன், ஜீவ தண்ணீரை தருகிறேன், என்னிடத்துல வரிகளுக்கு நான் ஜீவ தண்ணீர் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியத்தை சொல்லியிருக்கு. அதெல்லாம் நமக்கு கேட்ட வார்த்தைகள் தான், பழக்கப்பட்ட வார்த்தைகள் தான். ஆனால் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே தாகம் நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த தாகம் உலக பிரமாணமான காரியமான தாகமா அல்லது ஆண்டவர் மேலே உள்ள ஒரு உறவில் உள்ள ஒரு தாகமா என்பதில் நம்ம தெளிவாய் நாம் வாழ்க்கை நடைமுறையில் நாம் வாழுகிற பொழுது கர்த்தர் அந்த காரியங்களில் அந்த தாகத்தை தீர்க்கிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். இந்த தாகம் அப்படிங்கிற இந்த பதத்தை திடீர்னு அண்ணா ஃபோன் பண்ணி தாகமாக இருக்க இந்த வார்த்தை நீ பேசணும் அப்படின்னாரு. தாகமாக இருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். இதை குறித்து என்ன ஆண்டவரே பேச போகிறோம் அப்படிங்கும்போது டக்குன்னு ஆண்டவர் சொன்னது
கூட்டல் அகம், தாகம் இல்லையா? தா கூட்டல் அகம். அப்போ அகம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? உள்ளம், மனம் இல்லையா? அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கக்கூடிய ஒரு இப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உன்னுடைய மனதை தா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கக்கூடியது தான் அந்த தாகம். தா கூட்டல் அகம், தகம் தாகம் அப்படிங்கும்போது அந்த அகமாகிய உங்கள் உள்ளத்தை கர்த்தர் தா என்று கேட்கிறார். அதை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம் வாஞ்சையாக இருக்கிற போது கர்த்தர் நமக்கு ஜீவத்தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஜீவத்தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் பாக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஏதோ ஆண்டவருக்கு கஷ்டப்பட்டார், சிலுவையில் அறைந்தாங்க, அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு தாகத்தோடு இருந்தார், அதனால போய் காடில் தண்ணியை தோச்சு கொடுத்தாங்க. அப்படி அல்ல. கர்த்தருக்கு அன்று வேத வாக்கியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்ட காரியங்கள், அவருக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களை சரியாய் அவர் செய்து முடித்தார். அதே காரியத்தை நாமும் செய்து முடிக்க நாமும் கரெக்டாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் நம்ம வாழ வேண்டும். இந்த நாளில் கூட நம்ம அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடி, ஆண்டவரே அந்த ஏக்கத்தை அந்த வாஞ்சையை கர்த்தர் என் மேலே தாங்க ஆண்டவரே, ஆத்துமா மேலே ஒரு தாகம் எனக்குள்ளே வரட்டும், என்னுடைய வாழ்க்கை குறித்ததான தாகம் ஆண்டவரே. இந்த உலக பிரமாணமான காரியங்கள், உலக பொருளாதாரம், உலகத்தில் எல்லாரையும் போல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த காரியங்களின் மேலே உள்ள தாகம் அல்ல, உன் மேலே ஒரு வாஞ்சை, உங்கள் மேலே ஒரு அன்பு, ஒரு பாசம் ஆண்டவரே. அப்போ அந்த நாங்கள் யோவானில் ஆண்ட அந்த சீசனை குறித்து நாங்கள் முன்னாடி எல்லாம் பார்த்தோம். அந்த அன்பின் சீசனை போல உம்மை பின்பற்றுகிறவர்களாய், நீர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், எங்களுக்கென கர்த்தர் அன்று ஆதி நாட்களில் நியமித்த அந்த நியமிப்பை ஆண்டவரை உறுதிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அதை நிறைவேற்றுகிறவர்களாய், அப்பேற்பட்ட ஒரு தாகம் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் காணப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாகத்தை நாங்கள் அறிந்தவர்களாய் ஆண்டவரே, ஏதோ ஆண்டவரே அப்பா அந்த தாகம் என்று சொல்லுகிற போது ஆண்டவரே சரீர ரீதியான தாகமாய் அல்ல ஆண்டவரே, அவை சற்று நேரத்தில் தணிக்கப்படும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே அப்பா அந்த ஆத்தும தாகம், இயேசுவுக்குள் இருந்த அந்த தாகம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே வருவதாக ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேக மக்கள் உண்டு, அநேகர் ஆண்டவரே மரித்து போகிறார்கள், அநேக நாட்கள் தினம் தினம் மரணத்தின் ஓலங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆத்துமாக்கள் தவறான காரியங்களுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறதை எங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆத்தும தாகத்தை எங்களுக்குள்ள கர்த்தர் தாங்கப்பா ஆண்டவரே. அந்த தாகத்தை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு ஒரு நிமிடம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த தாகம் வரட்டும். இந்த உலகத்தின் மேலே உள்ள அந்த வாஞ்சை, அந்த தாகம் அல்ல உலக பொருளின் மேலேயோ ஆண்டவரே அப்பா, உலக பிரமாணமான காரியங்கள் மேலேயோ ஆண்டவரே அப்பா, ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் மேலேயோ அல்ல தகப்பனே. ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வேத வசனத்தின் மேலே ஒரு தாகம் வரட்டும், ஜெபத்தில் ஒரு தாகம் வரட்டும், ஆவிக்குரிய காரியங்கள் ஒரு தாகம் வரட்டும், ஆத்தும ஆண்டவரே ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு தாகம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னீங்களேப்பா, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு தாகம் எங்களுக்குள்ள வருவதாக ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனேயுமை துதிக்கிறோம், ஆவியானவரையுமே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நல்ல நாளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே அப்பா, நாங்கள் தாகமாக இருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்முடைய ஏக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஈசோப்பு தண்டினால் ஆண்டவரே ஒரு பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது அந்த ஈசோப்பை தண்டு ஆண்டவர் நினைவு கூர்ந்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவர் எங்களுக்காய் நீர் ரத்தம் சிந்தினீர் என்பது இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அந்த தாகத்தை கர்த்தர் எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே, அந்த வாஞ்சை எங்களுக்குள்ள வருவதாக ஆண்டவரே. சபையாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த தாகத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களாய் வாழ தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை எங்களுக்குள்ள கிரியை செய்ய கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.